வணக்கம் மக்களே, தமிழ் காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகை அவளின் காதல் அசுரனே பாகங்கள் 23 மற்றும் 24. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. ஏய், சாப்பாடு ரெடி பண்ணிட்டியாடி என்று ஜெயந்தி கோபமாக கத்த, இதோ ரெடி பண்ணிட்டாத்த என்றால் பயத்துடன் அவள் முன்பு வந்து நின்ற அனாதி. ரெடி பண்ணிட்டியா இல்லையா என்று மீண்டும் ஜெயந்தி கோபமாக கேட்க, அது அது ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அத்தை என்றால் இப்பொழுது தயக்கத்துடன். என்னது, இன்னும் ரெடி பண்ணலையா? இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டி எங்களை எல்லாரையும் பட்டினி போட போற? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன, என் மேலே இருந்தும் பயம் போயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல நான் சொன்ன சாப்பாடு எல்லாம் ரெடியாகி இருக்கணும். அப்படி இல்லைன்னு வெயி, பழுக்க காய்ச்சின கம்பி எடுத்தும் உடம்பு முழுக்க இழுத்து விட்டுருவேன், ஜாக்கிரதை என்று ஜெயந்தி மிரட்ட, பயத்தில் சரி என்று தலையசைத்து விட்டு வேக வேகமாக மீண்டும் கிச்சன் நோக்கி ஓடினாள் அனாதி. பாட்டின் ஹாலின் ஒரு ஓரம் நின்றவாறு இது அனைத்தையும் வேதையுடன் பார்த்து கொண்டிருக்க, கூறியது போலவே 10 நிமிடத்தில் உணவை தயாரித்து அனாதி வேகமாக அதை எடுத்துக்கொண்டு வந்து டேபிளில் வைத்தவாறு, அத்தை மாம எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்று பயத்துடன் அழைக்க, தெனாவெட்டாக நடந்து வந்த ஜெயந்தி அங்கிருந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய டைனிங் டேபிளில் நடுநாயகமாக போட்டிருந்த நாற்காலியில் அமர உணவை அவளுக்கு பரிமாற துவங்கினாள் அனாதிகா. ரீஷ்மா ஜெயந்தியின் அருகே சென்று அமர அனைவருக்கும் தட்டை வைத்து அனாதி பரிமாற உணவை பிசைந்து அனைவரும் வாயில் வைக்க செல்லும் நேரம், இங்கே என் பொண்டாட்டி யாருக்கும் வேலைக்காரியா வேலை செய்யலையே என்ற இந்திரஜித்தின் உருமலான குரலில் அனைவருக்கும் முகம் பேய் அறிந்தது போல் ஆகியது. அதிலும் ஜெயந்தி உடல் வெடவெடக்க அமர்ந்திருந்தவள் சடாரென்று எழுந்து நின்று குரல் வந்த திசையை நோக்கி திரும்ப, அங்கு இந்திரஜித் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு இவர்களைத்தான் அழுத்தமாய் பார்த்தவாறு நின்று இருந்தான். அவனை அந்நேரம் அங்கு சற்றும் எதிர்பாராத ஜெயந்தி, ரீஷ்மா, விக்ருதா என அனைவரும் பயத்துடன் நின்று இருக்க, கருணாகரன் எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் நின்றிருந்தான். இவன் எப்படி இந்த நேரத்துக்கே வீட்டுக்கு வந்தான்? எப்பயும் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகணும் அந்த கிழமை சொன்னானே என்று ராமையாவிடம் தாங்கள் கேட்டு தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் ஜெயந்தி நின்று இருக்க தன் அழுத்தமான காலடிகளை ஊன்றி அவர்கள் நோக்கி வந்தான் இந்திரஜித். அவர்கள் அருகே சென்று நின்றவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகளில் நுழைத்து கொண்டு ஒற்றை புருவம் உயர்த்தி அவர்களை பார்த்தவாறு, நான் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருத்தர் இப்ப பதில் சொல்லிதான் ஆகணும், இல்லனா கண்டிப்பா இங்கே ஒரு கொலை விழும் இப்போ என்றான் கர்ஜனையாக இந்திரஜித். அவன் கூறியதை கேட்ட அனைவரும் நடுநடுங்கி போயினர். ரீஷ்மா காலையில் நடந்த நிகழ்வின் தாக்கத்தில் பயத்தில் ஜெயந்தியின் அருகே சென்று நின்று கொள்ள விக்ருதாவை கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள். இதுவரை அவனிடம் நேரடியாக அடி வாங்காவிட்டாலும் அவனின் பெண் பாதுகாவலர்கள் மூலம் தர்ம அடி வாங்கியதால் விக்ருதா அமைதியாக நின்றிருந்தாள். அது மட்டுமின்றி இன்று காலையில் ஜெயந்தி மற்றும் ரீஷ்மா இருவரையும் இந்திரஜித் அடித்த அடியை கண்டு இனி தான் அவனிடம் வாலாட்டவே கூடாது என்று அவள் நினைத்திருந்தாலும் இன்று அவள் செய்த செயலின் காரணமாக தானாகவே வகையாக இந்திரஜித்திடம் மாட்டிக்கொண்டாள் அவள். அது அது வந்து நாங்க என்று ஜெயந்தி பயத்தில் வார்த்தைகள் வராமல் திக்க, இந்த திக்கி திணறி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், கேட்ட உடனே அடுத்த செகண்ட் பதில் வந்தே எனக்கு ஆகணும், இல்ல என்னோட பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் என்ற இந்திரஜித்தின் அழுத்தமான வார்த்தைகளில் தலையே சுற்றியது ஜெயந்திக்கு. இல்ல, அது மருமக எங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடணும்னு நினைச்சா அதனாலதான் சமைச்சு கொடுத்தா என்று அப்படியே பிளேட்டை மாற்றி போட, அப்படியா என்பது போல் ஆச்சரியமாக முகபாவனையை வைத்துக்கொண்டு போலியாக அவன் அவளை பார்க்க, ஆமா ஆமா, மருமக தான் இன்னைக்கு எங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்தா. நானும் என் பொண்ணும் என் மருமக கிட்ட எவ்வளவோ வேணாம் வேணான்னு சொல்லியும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அத்தை, நீங்க என்னோட அத்தை, உங்களுக்காக நான் செய்யாம வேற யாருக்காக செய்வேன்னு இவ்வளவு செஞ்சிருக்கா என்று ஜெயந்தி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பொய் கூற, அனாதியின் புறம் திரும்பினான் இந்திரஜித். அவள் பயத்தில் நின்று இருக்க அவள் புறம் திரும்பி கை நீட்டி வா என்றான் கண்களால் சைகை செய்தவாறு. அவள் நடுங்கிய கால்களை சிரமப்பட்டு நகர்த்தியவாறு இந்திரஜித்தை நோக்கி செல்ல அவளை இழுத்து தன் தோளோடு அணைத்து கொண்டவன் அனைவரையும் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்க அவன் பார்வையில் உள்ளுக்குள் குளிர் எடுத்தது அனைவருக்கும். சோ, என் பொண்டாட்டி தான் விருப்பப்பட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கா, அப்படித்தானே என்று அவன் கேட்க ஆம் என்று தலையசைத்தனர் மற்றவர்கள் அவசர அவசரமாக. ஓ, ஓகே ஓகே என்று கூறியவன், ராமையா என்று அதிகாரமாக சத்தத்துடன் அழைக்க, இதோ வந்துட்டான் ஐயா என்றவாறு வந்து நின்றார் ராமையா. காலையில என்ன நடந்ததுன்னு அதை கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க பாப்போம்
என்று மற்றவர்களை பார்த்தவாறே கேள்வியை மட்டும் ராமையாவிடம் இந்திரஜித் கேட்க, ஐயா, இவங்க எல்லாரும் சேர்ந்து காலையில நம்ம அனாதி அம்மாவை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க ஐயா. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். இதுக்கும் என்ன கூட ரொம்ப அவமானப்படுத்தி தான் பேசினாங்க என்று அவர் கூற, தங்களை வகையாக மாட்டிவிட்ட ராமையாவை கொலைவெறியோடு முறைத்தனர் ரீஷ்மா, விக்ருதா மற்றும் ஜெயந்தி. அங்க என்ன பார்வை, அவரை மோச்சு பார்க்குற வேலையெல்லாம் வேண்டாம், அப்புறம் இங்க யாருக்கும் கண்ணே இல்லாம போயிடும் என்றான் கர்ஜனையாக இந்திரஜித். அவன் கூறியதை கேட்டு ஒரு நொடி அனைவருக்கும் உடல் தூக்கி வாரி போட பயத்துடன் அவனை பார்த்தனர். அப்புறம் வேற என்ன ராமையா நடந்தது, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க என்று மீண்டும் இந்திரஜித் கேட்க, நீங்க கொடுத்த ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்கிற ரூம்ல தங்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் வேணும், அதுவும் சொகுசா ஒரு ரூம் வேணும்னு சொல்லி அனாதை அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்கய்யா. இப்போ கூட சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்து இது எல்லாத்தையும் நீ ஒரே ஆளா தனியா சமைச்சு எங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அனாதி அம்மாவுக்கு உதவிக்கு கூட வேற யாரும் வேலைக்காரங்க போகக்கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டி தடுத்து நிறுத்திட்டாங்க ஐயா. இவ்வளவு சமையல் பதார்த்தங்களையும் அனாதி அம்மா மட்டும்தான் தனியா செஞ்சாங்க என்று அவர் கூற, ஐயோ இல்ல இல்ல, இந்த ஆள் பொய் சொல்றான், நம்பாதீங்க என்று ஜெயந்தி வேகமாக கத்த, அடுத்த நொடி தன் மொபைலில் ராமையா அனுப்பிய வீடியோவை எடுத்து நீட்டினான் இந்திரஜித். அதில் ராமையா கூறியது போல் பெண்கள் மூவரும் சேர்ந்து அனாதியை திட்டி அடித்து மிரட்டியது தெளிவாக பதிவாகி இருக்க, அதை கண்டு பயத்தில் நின்றிருந்தாள் ஜெயந்தி. அடுத்ததாக ஹாலில் மாட்டப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியிருந்த அனைத்தையும் ஓடவிட்டான் இந்திரஜித் மொபைலில். அதில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு ரீஷ்மா, ஜெயந்தி, விக்ருதா மூவரும் அனாதிகாவை வேலை வாங்கியது படமாகி இருக்க, இந்திரஜித்தின் கோரமுகம் அவர்களை அச்சுறுத்தியது. இப்பொழுது எல்லாத்தையும் நான் இப்படி வெளியே போன உடனே சிறப்பா பண்ணிட்டீங்க, அப்படித்தானே என்று நக்கலான குரலில் கேட்டாலும் அவன் குரலில் மறைந்துள்ள ரௌத்ரம் மற்றவர்களுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. ஒரு ஓரமாக நின்றிருந்த பாட்டியை திரும்பி பார்த்த இந்திரஜித், இவளை கூட்டிட்டு போய் என்னோட ரூம்ல விடுங்க பாட்டி என்று அவரை பார்த்து கூற, சரி என்று தலையசைத்து விட்டு அனைவரையும் முறைத்தவாறு பாட்டி அனாதியை அழைத்து கொண்டு செல்லும் முன்பு அனாதி இந்திரஜித்தை திரும்பி பார்த்தாள். அதற்கு போ என்றான் கண்களால் இந்திரஜித் அவளிடம். அதற்கு சரி என்று தலையசைத்து விட்டு அவள் சென்றுவிட, அவள் தன் அறைக்குள் நுழையும் வரை அமைதியாக இருந்த இந்திரஜித் தன் அறையின் கதவு சாத்தப்பட்டவுடன் ஜெயந்தி, விக்ருதா, ரீஷ்மா மூவரையும் பார்த்தவாறு அங்கிருந்து நகர்ந்தவன் சுவற்றில் நடுநாயகமாக மாட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய சாட்டையை கையில் எடுத்தான். அதனை கண்ட மூவருக்கும் மயக்கம் வராத குறையாக பயத்தில் நின்று இருந்தனர் நடுநடுங்கியவாறு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகையவளின் காதலசரனே பாகம் 24. வாடாமா, நம்ம மேலே போகலாம். இவங்களெல்லாம் எதுவும் சேர்த்துக்கிறதுனே தெரியல. மனுஷ ஜென்மத்திலையும் சேர்த்துக்க முடியாது, மிருக ஜென்மத்திலையும் இதுங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது. அதை விட மோசமான விஷ ஜந்துங்க இதுங்க என்று பாட்டி கூற, இந்திரஜித் அங்கே நின்று இருந்த காரணத்தால் அவனை மீறி எதுவும் பேச முடியாமல் பாட்டியை கோபமாக முறைத்து தள்ளி கொண்டிருந்தனர் ஜெயந்தி, ரீஷ்மா, விக்ருதா. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத பாட்டி, வாமா நம்ம மேலே போகலாம், இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தம்பிக்கு தெரியும், அது பார்த்துக்கும் என்று கூறிவிட்டு அவர் அவளை அழைத்து கொண்டு மேலே செல்ல முற்பட, செல்லும் முன்பு இந்திரஜித்தை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள் அனாதி. கண்களால் அவளிடம் மேலே போ என்று அவன் கட்டளையிட, அதன் பின்பு மறுபேச்சு பேசாமல் அமைதியாக பாட்டியுடன் அவள் தங்கள் அறைக்குள் செல்ல, அவள் தங்கள் அறைக்குள் நுழையும் வரை காத்து கொண்டிருந்தவன் தன் அறை கதவு சாத்தப்பட்டவுடன் விக்ருதா மற்றும் ஜெயந்தி ரீஷ்மாவின் புறம் திரும்பி தன் பார்வையை திருப்ப, அடுத்து அவன் என்ன செய்ய போகிறானோ என்ற பயத்தில் நடுநடுங்கி நின்று இருந்தனர் மூவரும். கருணாகரன் பயத்துடன் ஒரு ஓரமாய் நின்று இருக்க, அவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாத இந்திரஜித் மெதுவாக அவர்களை பார்த்தபடியே நகர்ந்து அங்கு சுவற்றில் நடுநாயகமாக மாட்டப்பட்டிருந்த சாட்டையை கையில் எடுக்க, அதனை கண்டு குளிரெடுத்தது உள்ளுக்குள் ஜெயந்தி, ரீஷ்மா மற்றும் விக்ருதாவிற்கு. கையில் சாட்டையை சுத்தி கொண்டே வந்த இந்திரஜித், என் பொண்டாட்டி என்ன உங்க 3 பேருக்கும் வேலைக்காரியா என்றான் ஒருமலாக. இல்ல தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. சத்தியமா நாங்க எதுவும் அவளை இப்படி எல்லாம் பண்ண சொல்லவே இல்லை. அவளாதான் எங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா என்று ஜெயந்தி பயத்தில் கூற, ஓ, அப்ப நான் காட்டின வீடியோ எல்லாம் சும்மா பொய்யுங்கிறியா என்றான் நக்கலாக இந்திரஜித். தம்பி, அது என்று தன் குட்டு வெளிப்பட்ட பயத்தில் அவள் பயத்துடன் நிற்க, அடுத்த நொடி அவள் காலில் சுளீர் என்று ஒரு அடி விழுந்தது இந்திரஜித் கையில் இருந்த சாட்டையின் உபயத்தில். அதில் அம்மா என்று கத்திக்கொண்டே அவள் நொண்ட துவங்க, அவள் உடலில் சாட்டையை கொண்டு விளாசி தள்ளி விட்டான் இந்தர். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்ப? அதுவும் உன் காலால அவ தாடியை நிமித்துறியா? நீ இந்த கால் இருந்தா தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுவ?
என்று அவள் காலிலேயே அடி வெளுத்து விட்டான் ஆனவன். பொதுவாக பெண்கள் மீது கை வைக்கும் பழக்கம் உடையவன் அல்ல இந்திரஜித். இதுவே தன்னவளுக்காக என்று வந்துவிட்டால் ஆண் என்ன பெண் என்ன யாராக இருந்தாலும் அவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று சீரும் சிறுத்தையாய் மாறிவிடுவான் ஆனவன். அடி வாங்குவது தன் தாய்தான் என்ற போதிலும் பயத்தில் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டு ரீஷ்மா இருந்தாலே தவிர ஜெயந்தியை காக்க முன்வரவில்லை. வீடு முழுவதும் ஜெயந்தியின் கதறல் சத்தம் கேட்க இந்திரஜித் சவுண்ட் ப்ரூஃப் அறையில் கவலையுடன் அமர்ந்திருந்த அனாதிக்கு கீழே நடக்கும் கலவரம் எதுவும் தெரியவில்லை. ஜெயந்தியின் உடல் முழுவதும் இந்திரஜித் அடித்த சாட்டையடியின் காயங்கள் ரத்தத்தை உருவாக்கியிருக்க வலியில் துடிதுடித்து போனவள் கீழே புரண்டு அழுதாள். அதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாதவன் அவளை வெகுநேரம் அடித்து ஓய்ந்த பிறகு தன் பார்வை இப்பொழுது அடுத்தது யார் அடிவாங்க வருகிறீர்கள் என்பது போல் விக்ருதா மற்றும் ரீஷ்மாவின் புறம் திருப்ப, இங்க பாருங்க, என் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க யாரை நடிக்கிறதுக்கு? இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு போவேன் என்று பழைய பல்லவியை ரீஷ்மா பாட அடுத்த நொடி அவளுக்கும் சிறப்பாக கவனிக்கப்பட்டது இந்தரின் சாட்டையால். அம்மா காப்பாத்துங்க, ஐயோ வலிக்குது, என்னை விடு என்னை விடு என்று ரீஷ்மா அலறி கத்த அவள் உடல் முழுவதும் சாட்டையை வைத்து விலாசி எடுத்து விட்டான் இந்திரஜித். அடுத்ததாக அவனின் பார்வை விக்ருதாவின் பக்கம் திரும்ப அவளோ பயத்தில், நீ மட்டும் என்னை அடிச்ச அப்புறம் என் புருஷனும் என் அப்பாவும் உன்னை சும்மா விட மாட்டாங்க, மரியாதையை என்னை விட்டுடு என்று அவள் பயத்தில் உளர, காட்ஸ் என்று கர்ச்சித்தான் இந்திரஜித் தன் கர்ஜனையான குரலில். அடுத்த நொடி 2 பெண் பாதுகாவலர்கள் அவனின் முன்பு வந்து நிற்க அவர்களின் கையில் சாட்டையை கொடுத்தவன் விக்ருதாவின் புறம் கண்ணை காட்ட அடுத்த நொடி விக்ருதாவின் அலறல் சத்தம்தான் அங்கு கேட்டது. அதுவும் 1க்கு 2 பெண்கள் சேர்ந்து அவள் தோலை உரித்தி எடுக்க வலி தாங்க முடியாமல் கதறி எழுந்தாள் அவள். இந்திரஜித் அங்கிருந்த ஒற்றை சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு இவர்கள் அடி வாங்குவதை ஒருவித ரசனையுடன் பார்த்து கொண்டிருக்க அந்த பெண் பாதுகாவலர் விக்ருதா மட்டுமின்றி மற்ற 2வரையும் சேர்த்து அடித்து விலாசி எடுக்க மூவரும் மயங்கும் நிலைக்கு சென்று விட்டனர். வெகுநேரம் அவர்களை அடித்து ஓய்ந்த அந்த பெண் பாதுகாவலர்கள் இந்திரஜித்தின் புறம் திரும்பி, சார், இதுக்கு மேல அடிச்சா அவளுங்க தாங்க மாட்டாளுங்க, செத்துருவாளுங்க என்று கூற, நோ, இப்பவே இவங்க சாகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட சித்திரவதைப்பட்டு தான் சாகணும் என்றான் கண்களில் குரூரம் மின்ன இந்திரஜித். அவன் கூறியதை கேட்ட மற்ற 3 பெண்களும் பயத்தில் நடுநடுங்கி நிற்க, இவ்வளவு நாள் என் பொண்டாட்டிக்கு நீங்க பண்ண கொடுமைகள் எல்லாம் சேர்த்து வச்சு இனி நீங்க அனுபவிக்க போறீங்க. இது வெறும் ட்ரைலர் மட்டும்தான், இனி தெரியும் இந்த விஸ்வக் இந்திரஜித் யாருன்னு என்று கர்ஜித்தவன், உங்க 3 பேருக்கும் சொகுசா ரூம் கேக்குதா என்றான் நக்கலாக. அவன் கூறியதை கேட்டு பெண்கள் மூவரும் பயத்தில் இருக்க, இவங்க 3 பேரையும் தூக்கிட்டு போய் நம்ம நாய்களை கட்டி போடுற இடத்துல போடுங்க, நைட்டு முழுக்க அங்கேயே கிடக்கட்டும் என்றான் கர்ஜனையாக. சரி என்று கூறிய பெண் பாதுகாவலர்கள் அவர்கள் மூவரையும் தரத்தரவென்று இழுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல, 1 நிமிஷம் நில்லுங்க என்றான் இந்திரஜித். அவர்கள் அப்படியே நின்று விட ஜெயந்தி, விக்ருதா, ரீஷ்மா மூவரும் பயத்துடன் இந்திரஜித்தை இப்பொழுது பார்த்தனர். இங்கே டேபிள் மேலே செஞ்சு வச்சிருக்க எல்லா ஃபுட்டையும் பேக் பண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு போங்க என்றான் இந்திரஜித் கர்ஜனையாக. என்னது, நாங்களா என்பது போல் மூவரும் ஒருவரை மற்றொருவர் பார்க்க உடல் வலி பின்னி எடுத்தது அவர்களுக்கு. இப்போ நான் சொன்னது செய்ய போறீங்களா இல்லை மறுபடியும் அடி வாங்க போறீங்களா என்று அவன் உருமலில் அடுத்த நொடி நடக்க முடியாமலும் வேகமாக ஓடி அங்கிருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் பார்சல் போல் கட்டி எடுத்து வைத்துவிட்டு அந்த பாத்திரங்களை எல்லாம் தூக்க முடியாமல் தூக்கி எடுத்துக்கொண்டு சென்று பெண்கள் மூவரும் கழுவ துவங்க, இவங்க பண்றது எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க என்றனா இந்திரஜித் பாதுகாவலர்களிடம். சரி என்று கூறிவிட்டு அவர்கள் மூவரும் சரியாக வேலை செய்கிறார்களா என்பதை கண்காணிக்க அந்த பாதுகாவலர்கள் அங்கிருந்து சென்றனர். ஓரமாக நின்றிருந்த கருணாகரனை பார்த்தவன், நீ எல்லாம் ஒரு ஆளா என்பதை போல் அவனை ஒரு துச்ச பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் அங்கிருந்து ஒற்றை சோஃபாவில் அமர்ந்து விட்டான். அவனின் பார்வையில் கூனி குறுகி போனான் கருணாகரன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.